ராஜ்குமாரோட ஜூனியர் திரு கோகுல கண்ணன் அப்படின்றவர் நேராக போய் 7 கிணறு காவல் நிலையத்தில் இதை கொடுக்கறதுக்காக போகிறாரு. போன உடனே அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுட்டு 1 மணி நேரம் அவர் உட்கார வச்சுட்டு வாங்க முடியாது போனால் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி அனுப்பிச்சோன்னே நேற்று மாலை ஒரு 4:30 மணிக்கு திருப்பி 7 கிணறுலேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளும் அலுவலகத்துக்கு வந்து சார் சம்மன் கொடுத்துருக்காங்க. என்ன சார் சம்மன்னொடனே சம்மனை வாங்கி பார்த்தேன். அதில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நான் உங்களை வந்து 13ஆம் தேதி வர சொல்லி சம்மன் கொடுத்துருந்தேன், நீங்கள் வரல. அதனால் 14ஆம் தேதி காலையில் 10 மணி இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்ட்டு அந்த சம்மனில் இருந்துச்சு. இருந்த உடனே நான் அவங்ககிட்ட சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட உங்களுக்கு உண்டான நோட்டீஸ் நான் உங்கள் ஆஃபீஸில் தான் கொடுக்குறோம். ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான நோட்டீஸை போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுத்தப்ப என்ன நடந்துச்சு? காலையில் வக்கீல் கூட கொடுத்தாரா? ஆமாம் சார். என்ன வீடியோ கேட்டவா? வக்கீல் வீடியோவை வாங்கினீங்களா? அதனால தான் இந்த வேலையை பண்ணுறேன். நாங்கள் ப்ரெசன்ஸில் வர சொல்லி தான் சொல்கிறோம். இல்லைங்க, வக்கீல் வந்தாரா? வந்தார். வாங்கிக்கிட்டு நான் ஏற்றுக்கல இந்த லெட்டரை, இப்போ கொடுக்குறீங்களா சம்மன், அதை வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கணும். உள்ளது நீங்கள் காலையில் கொடுக்கலாம். நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு இதே நோட்டீஸை திருப்பி சர்வ் பண்ணுங்கள். அது முறை. வாங்க மாட்டேன்னு ஒரு வக்கீல் வர வாங்க மாட்டேன்னு திருப்பி என்னங்க பழக்கம். அப்போ நான் இப்படி தான் சர்வ் பண்ணுவேன். இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா